guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு இந்த ஒரு கார்ஜியஸான ஜூவியான ஸ்கின் லைக் மேக்கப் லுக், ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸியா இருக்கிற மாதிரியான மேக்கப் நீங்க எப்படி பண்ணலாம் அண்ட் ஒரே ப்ராடக்ட்டை மல்டி பர்பஸ் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டுட்டோரியல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்ற டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. டார்க் ஸ்கின் மோட் ஆன், என்னுடைய ஐப்ரோஸ் நான் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கேன் அண்ட் லிப் ப்ராடக்ட் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அண்ட் என்னுடைய ஸ்கின்னை நான் ப்ரெப் பண்ணியும் வச்சிருக்கேன், ப்ரைம் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு அந்த ஒரு க்ளோயி ஜூஸி லுக் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வெறும் ஒரு ப்ராடக்ட் மட்டும் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். அந்த ஹீரோ ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமர் மாதிரியும் ஒர்க் ஆக போகுது, ஒரு இல்லுமினேட்டர் மாதிரியும் ஒர்க் ஆக போகுது. இன்னைக்கு நான் ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன் வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. NYBயோட ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம் இருக்கு. இதுல 2 ஷேட்ஸ் வருது, கோல்ட் சஃபயர் அண்ட் பிங்க் டோபாஸ் அப்படின்றது. நீங்க வார்ம் டோன்ல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஒரு கோல்டன் க்ளோ மாதிரி வேணும் அப்படின்னா கோல்ட் சஃபயர் நீங்க தாராளமாக ஆப்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அந்த ஒரு கூல் டோனான பிங்க் லுக் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து பிங்க் டோபாஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கோல்டு சஃபயர் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். இது இந்த மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்ல வருது. டெஃபினட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரோப் க்ரீம் அஃபோர்டபுள் சைடில் இருக்கக்கூடியது 249 ருபீஸ்க்கு தான் கிடைக்கிது. ஸோ இதை கொஞ்சமாக என்னுடைய கையில் எடுத்துட்டு இதை என்னுடைய ஃபேஸில் ப்ரைமர் மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமராக தான் அப்ளை பண்ணிக்கிறேன், மாதிரி கிடையாது. இது தெரியுதா? இன்ஸ்டன்ட்டாக என்னுடைய முகத்தில் எந்த அளவுக்கு அந்த ஒரு க்ளோ கொடுக்குது அப்படின்றது, அந்த ஒரு கோல்டன் க்ளோ தெரியுதா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிங்க் டோபாஸ் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். அது அந்த பிங்கி க்ளோ எப்படி காமிக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கறதுக்கு தெரியுதா? இந்த சைடு நான் வந்து அந்த பிங்க் டோபாஸ் போட்டிருக்கேன், அது பிங்கிஷ் பர்ப்ளிஷ் ஹியூ கொடுக்குது. நான் இங்கேயும் கொஞ்சமாக அதை போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இதே கொஞ்சமாக என்னுடைய ஐலிட்ஸ் மேலே போட்டுக்கிறேன், ஜஸ்ட் மீதி இருக்கே அப்படின்ட்டு. நான் கோல்டே போட்டுக்கிறேன், அது ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருந்தது. பட் ஐ ஹோப் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின் சைடில் இருக்கீங்கன்னா இதே வந்துட்டு உங்களுடைய ஸ்கின் கேர் பேஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் நார்மல் சிடிஎம்லாம் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீனும் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரோப் க்ரீம் மட்டும் போடுறீங்கன்னா அந்த ஒரு வார்ம் க்ளோ இருக்கும், ப்ளஸ் அந்த ஒரு ஜூஸி லுக் வந்து கிடைக்க போகுது. அடுத்து இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ் நீங்கள் உங்களுடைய ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனே போதுமானதாக இருக்கும். நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன்னா ஒரு மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் வாங்கிக்கோங்க. மேட் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு மேட்டான லுக் வேணும்னா நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். எனக்கு டியூவியாக க்ளோயியாக வேணும்னா அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோப் க்ரீமை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபவுண்டேஷன் தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். இந்த கோல்ட் சஃபயர் ஹைலைட்டரை வந்து கொஞ்சமாக இப்படி கையில் பக்கத்தில் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா குவிக்காக ரெண்டையும் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ஹைலைட்டரோட ஃபவுண்டேஷனை நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ குவிக்காக என்னுடைய ஃபேஸில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஸ்கின்னை எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பர்ஃபெக்ட் பண்ணுது பாருங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷோட காமிக்குது. இங்கே எங்கே அந்த க்ளோ தெரியுதோ அதே மாதிரி எங்கேயும் தெரியுது. அதுதான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷனோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபவுண்டேஷன் கூட இந்த மாதிரி ஜூஸியாக க்ளாஸியாக டியூவியாக உங்களுக்கு தெரிய போகுது. அடுத்தது க்ரீம் ஹைலைட்டிங். இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்டெப். என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமாக உங்களுடைய ஹைலைட்டரை எடுத்துக்க போறீங்க. இந்த ஸ்பஞ்சோட டிப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் மட்டும் ப்ராடக்டை எடுத்து இந்த கண்ணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல டாட் பண்ணி ஃபாஸ்ட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ண போறீங்க. இது நல்லா அந்த ஒரு ஹைலைட்டட் சீக் போன் ஏரியா உங்களுக்கு கொடுக்க போகுது. இது வந்து அந்த பிளிங்கி எஃபெக்ட் வந்து கொடுக்கவே கொடுக்காது. நார்மல் பவுடர் ஹைலைட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி இது வந்து அப்படியே நல்லா அந்த ஈரப்பதமான கிளாஸியான லுக் தான் வந்து கொடுக்க போகுது. அப்படியே பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரியான லுக் இந்த மாதிரி ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ரொம்பவே ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். ஸ்கின் மாதிரியே இருக்கும், ரொம்ப ஹெல்தியான ஸ்கின் எப்படி இருக்கும். திருப்பி நான் அதே வேர்ட்ஸ்குள்ளே தான் வரேன். பட் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஓகே, குவிக்காக நான் ஒரு காம்பேக்ட் வச்சு என்னுடைய இந்த அண்டர் ஏரியாவெல்லாம் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே மட்டும் எனக்கு வந்து க்ரீஸ் ஆகிடும். அதனால மீதி ஏரியாலாம் எனக்கு ஈரமாகவே இருக்கலாம். அண்ட் எங்கே குவிக்காக அப்படியே ஆயிலி ஆகிற மாதிரி இருக்குமோ அங்கே மட்டும் நான் வந்து லைட்டாக பவுடர் பண்ணிக்கிறேன், ரொம்ப லைட்டாக. இப்போ ஐஷேடோ கைஸ். ஐஷேடோவுக்கு நான் ஒரு சூப்பர் ட்ரிக் தரேன், ஓகேவா? நீங்கள் வந்து பவுடர் ஐஷேடோஸ் அது இதுன்னு போடுவேன்னா ஒரே ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க. இதனுடைய ஃபேவரட்டான ஒரு ட்ரிக்காக இருக்குது, ஓகேவா? ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்ல ஒரு பெரி ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்காக இருக்கலாம், புல்லட் லிப்ஸ்டிக்காக இருக்கலாம், லிப் லைனராக இருக்கலாம்,
நான் என்ன பண்ணுறேன்னா இது கூட கொஞ்சமாக அந்த கோல்டு ஹைலைட்டரே எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷிம்மரி ஐஷேடோ கலர் வந்து கொடுக்கும். ஓ மை காட், லுக் அட் தட். இது வந்து ட்ரை ஆகிடும், ஓகேவா? நம்ம போடும்போது தான் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். டைம் கொடுக்கும்போது அழகாக நல்ல ஒரு ட்ரையான ஸ்டேட்டுக்கு போயிடும். நீங்கள் ப்ரொப்போர்ஷன் மாற்றிக்கலாம். லைக் ஹைலைட்டர் ஜாஸ்தியாவோ இல்லைனா லிக்விட் லிப்ஸ்டிக் ஜாஸ்தியாவோ ப்ரொப்போர்ஷன் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வந்து காஞ்சிருச்சு நான் செகண்ட் ரவுண்ட் இங்கே போகும்போதே. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் வந்துட்டு 3 ஷேட்ஸில் வருது. என்கிட்ட வந்துட்டு 2 இருக்குது. கோல்ட், பிங்க் அண்ட் ரோஸ்ன்னு கூட ஒன்று இருக்கு. ஸோ இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கு, ஹை ஷைன் கொடுக்குது. நீங்கள் பார்க்கலாம், லைக் அது கண்ட்ரோலபிளாகவும் இருக்கு. போட்டோடனே பளிச்சுன்னு வந்து கொடுக்கறது கிடையாது. லைக் பிளெண்டபிளாக இருக்கு அண்ட் பில்டபிளாகவும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே பேரபன் ஃப்ரீ அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீனும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வெறுமனையாக இந்த க்ரீம் போடும்போது, இந்த ஹைலைட்டர் போடும்போதே நல்லாவே தெரியுது. உங்களுக்கு உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகவே இல்லை. இன்ஃபேக்ட் அதனால அந்த ஒரு ஹெல்தி க்ளோ கொடுக்குது. அண்ட் ரியலாக நான் சொல்கிறேன், என்னுடைய இந்த ஐஷேடோ லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு லுக் நான் ஆக்சுவலாக பண்ணேன், அப்போ பண்ண ஐஷேடோ கூட எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் சூப்பர் ஹாப்பி. ஓகே, ப்ளஷ்க்கான டைம். இது நீங்கள் பவுடர் ப்ளஷும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு க்ரீம் ப்ளஷ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். க்ரீம் ப்ளஷ் நிறைய பேர் ஆப்ட் பண்ண மாட்டீங்க, பவுடர் ப்ளஷ் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ பவுடர் ப்ளஷில் எப்படி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹைலைட்டராக மிக்ஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். உங்களுடைய ப்ளஷ்ஷை இப்படி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷோட பேக் சைடு வச்சோ ஏதாவது வச்சு கொஞ்சமாக ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. வந்த பவுடரை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கூட நீங்கள் உங்களுடைய ஹைலைட்டரை மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு விஷயம். லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து ஜாலியாக இருக்கும். அண்ட் அது ஒர்க் ஆகும்போது செம ஃபன்னாக இருக்கும். ஸோ பவுடர் எடுத்தாச்சு, க்ரீமையும் எடுத்தாச்சு, ரெண்டையும் இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். ஓ மை காட், சீரியஸ்லி கைஸ், இது வந்து க்ரீம் ப்ராடக்ட்ல நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் க்ரீம் இல்லைன்னா எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்னத்தில் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. இது வந்து அந்த பவுட்ரி லுக் கொடுக்க போகிறது கிடையாது, நல்ல ஒரு டியூவி ஹெல்தி ப்ளஷ் லுக் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. நான் வந்து இங்கே இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பிங்க் ஹைலைட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ குட்டி குட்டியாக டேப் பண்ணுங்க. பக்கத்தில் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இங்கேருந்து இங்கே போங்க, அப்புறம் இப்படி வாங்க. தேய்க்கிற மாதிரி பண்ணுறீங்கனாலும் ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக பண்ணுங்கள். இதையே கொஞ்சமாக என்னுடைய மூக்கு கொஞ்சோண்டு. லுக் அட் தட் க்ளோ கைஸ், க்ளோ அண்ட் ஷேடோ. சீரியஸாக நான் ப்ரான்சர் ப்ளஸ் ப்ளஷ் எல்லாமே வந்து கலந்தடிச்ச மாதிரி இருக்குது. பட் இங்கே நான் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குன்னா உங்களுடைய ஸ்பஞ்ச் எடுத்து அது மேலேயே அப்படியே ஒரு வாட்டி ரன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒன் லாஸ்ட் ஸ்டெப், இது பண்ணாமல் நம்ம விடவே கூடாது. என்னன்னா இந்த மாதிரி உங்களுடைய லிப்ஸை ஹைலைட் பண்ணுறது. லிப்ஸில் சென்டரில் ஒரே ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப் பண்ணுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ப்ளஸ் ஹைலைட்டட் லிப் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் மட்டும் இதை பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ப்ரோ போனையும் வந்துட்டு பிக்காக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன் இந்த கோல்டன் ஹைலைட்டர் வச்சு. ஸோ இங்கேயும் நல்லா அந்த ஒரு வெட் ப்ளஸ் டியூவி ஜூசி லுக் வேணும் அப்படின்றதுக்காக. அண்ட் வேறு எங்கேயாவது எனக்கு அந்த டியூவினஸ் வேணும்னா அங்கே நான் போட்டுக்கிறேன். இன்னொரு ஸ்டெப், இதை நான் காமிக்கணுன்றதுக்காகவே உங்ககிட்ட வந்துட்டு பண்ணாமல் வச்சுருந்தேன். என்னுடைய செட்டிங் மிஸ்டில் இந்த லிக்விட் ஹைலைட்டர் இந்த ஸ்ட்ரோப் க்ரீமை கொஞ்சமாக நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது எனக்கு நல்லா அந்த ஒரு டியூவி செட்டிங் மிஸ்ட் லுக் வந்து கொடுக்க போகுது. ஸோ ஓவராலாக உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு இது டியூவி ஆக்க போகுது. ஸோ இப்போ இந்த செட்டிங் மிஸ்ட் உருவாக்குன அந்த க்ளோ உங்களுக்கு தெரியுது, அது செட்டில் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு என்னுடைய ஸ்கின்ல நல்லாவே தெரியுது, ஃபுல்லாக வந்துட்டு டியூவியாக அழகாக தெரியுது. ஸோ உங்களுக்கு அந்த ஓவரால் க்ளோயி டியூவி லுக் வேணும் அப்படின்னா இந்த செட்டிங் மிஸ்டில் இந்த மாதிரி உங்களுடைய ஹைலைட்டர் லிக்விட் ஹைலைட்டரை மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைலைட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, அது ரொம்பவே
நேச்சுரலான ஃப்ரெஷ்ஷான லுக் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆயிலியான க்ரீஸியான லுக் கொடுக்க போகிறது கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ப்ராப்பரான லிக்விட் ஹைலைட்டர்ஸ் இல்லைனா ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த NYBயோட ஸ்ட்ரோக் க்ரீம், ப்ரோ ஸ்ட்ரோக் க்ரீம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சிவ் சைட்லையும் இருக்குது, பட் அஃபோர்டபுள் சைடில் ஒரு சூப்பர் குவாலிட்டி ஸ்ட்ரோப் க்ரீம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இதை நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே என்னுடைய லுக்குக்கு வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.